ஹலோ ஸ்வாக்கிட்டிஸ், இந்த வீடியோவில் நம்ம 10th சயின்ஸில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியில் இருக்க மிக முக்கியமான ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரிப்பீட்டடாக பப்ளிக் எக்ஸாமில் கேட்டிருக்க எல்லா ப்ராப்ளம்ஸுமே நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை நீங்கள் படித்தா மட்டும் போதும், நாளைக்கு ஆஃபிலியில் ஒரு 2 மார்க் ஒரு 4 மார்க் டெஃபினட்டாக உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடச்சிரும். ஸோ ஒன்லி 17 சம் தான் இருக்குப்பா, இதை மட்டும் நீங்கள் படிச்சுக்கோங்க போதுமானது. இயற்பியலில் மிக முக்கியமான சம்ஸ்ன்னு பார்த்தோன்னா இதுதான்ப்பா. ஸோ உங்களுக்கு ஒரு வேளை எனக்கு இந்த சம் சால்வ் பண்ண தெரில மேம் அப்படின்னா, நான் அதுக்குரிய ஆன்சர்ஸ் எப்படி சால்வ் பண்ணுன்ற வீடியோவுமே வந்து போட்டிருக்கேன்ப்பா. ஸோ டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அப்படின்னா ரிலேட்டட் வீடியோஸில் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. டெஃபினட்டாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்துடலாம். சரிங்களாப்பா? ஒருவேளை இல்லை மேம் எனக்கு எப்படி சால்வ் பண்ணுறது தெரியல அப்படின்னா, நீங்கள் கொடுக்கப்பட்டிருக்க 2 நம்பரை வகுத்தாலே போதுமானது. புரியுதுங்களா? இங்கே பாருங்கள் 5 இருக்குது, 2.5 இருக்குது, அது வகுத்து ஆன்சர் கிடச்சிருக்குங்களா? அதேமாதிரி இங்கே பாருங்கள் 12 இருக்குது, 5 இருக்குது, அது 2 வகுத்துருக்காங்களா? ஸோ இதே மாதிரி நீங்கள் வகுத்து போட்டாலே ஃபிசிக்ஸில் ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். அப்படியே நம்ம வந்து கெமிஸ்ட்ரி பக்கம் போகணும்னு பார்த்தீங்கன்னா, மோல்களினுடைய எண்ணிக்கை சம் ரிப்பீட்டட், அதேமாதிரி மூலக்கூறு நிறைய ரிப்பீட்டட். இப்போ நான் சொல்கிறேன் பாரு, இந்த சம் ரொம்ப ரொம்ப ரிப்பீட்டட். அந்த சர்க்கரை சம்